இவனுங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்தியிருக்கானுங்க. இந்த வீட்டில் எவ்வளோ செல்லமாக வளர்ந்த பொண்ணு நான். ஒரே பொண்ணுன்னு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ செல்லம் கொடுத்து என்னை பார்த்துக்கினாங்க. அவங்களே இப்போ என் முகத்தில் முழிக்கிறதுக்கு அசிங்கப்படுறாங்க. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இவனுங்களை சும்மாவே விட மாட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல அந்த தமிழை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டுன்னு வந்த கிரிஷ். இவனுங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். 2 பேரும் வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டு எனக்கு என்னான்னு போயிட்டானுங்க. இப்போ எனக்கு யார் பதில் சொல்லுவா? இங்கே என்னடானா எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி பார்த்துன்னு போகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவனுங்க 2 பேரும் தான். அந்த தமிழுக்கு என்னை பற்றி முதலே தெரியும். அவன் நல்லவனாக இருந்திருந்தா ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்து பேசியிருக்கலாமே. எதுக்கு என்னை இப்படி அவமானப்படுத்தினா? என்ன இப்படி பேசுகிறாங்களே? அந்த கிருஷ் மட்டும் யோகியமா? ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை பார்த்த பார்வையே சரியில்லை. கட்டிக்கு போகிற என்னை விட அந்த பொண்ணுக்கிட்ட தான் அதிகமாக வளைஞ்சான். இதெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. நான் பண்ண தப்பு தான் பெருசாக தெரியுது. அவனுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை விரும்பியிருக்கான். என்ன அவமானப்படுத்துகிற சாக்கில் அந்த பொண்ணை நைஸாக அவன் கட்டிக்கணும். விடமாட்டேன், உங்கள் யாரையும் விடமாட்டேன். அந்த தமிழை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். அந்த கிருஷியும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன். இந்த கல்யாணத்தையும் நடத்த விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத யாருமே மற்றவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. என்கிட்ட இல்லாத அழகு, என்கிட்ட இல்லாத பணம், படிப்பு அந்த பிச்சைக்காரிக்கிட்ட என்ன இருக்குது? விட மாட்டேன், விடவே மாட்டேன். இப்போவே போகிறேன். அந்த தமிழை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டால் தான் எனக்கு மனசு ஆறும். இவனுங்க பண்ணிட்டு போன வேலைக்கு எல்லாரும் என்னை ஏதோ ஒரு கொலை குத்தம் செஞ்சவன் மாதிரி பார்க்குறாங்க. என் மேலே உயிராக இருந்த அம்மா என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்றாங்க. என்கிட்ட கொஞ்சம் பேசின என் அப்பா என்னை வெறுக்கிறாரு. இந்த நிலைமைக்கு என் வாழ்க்கை மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த என்கேஜ்மெண்ட் ஆகிட்டப்புறம் எல்லாரும் என்னை பார்த்து வைத்தறிச்சல் படுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் எப்படி முழிப்பேன்? அவங்க முன்னாடியெல்லாம் அவ்வளோ சீன் போட்டேன். நம்ம ஊர்லேயே இருக்கிற பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேனோட மருமகளாக ஆக போகிறேன்னு. ஆனால் இப்போ எல்லாமே கனவாக போச்சு. என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆக்குன அந்த தமிழை நான் விட மாட்டேன். என் வாழ்க்கையை பாழாக்குன அவன் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுக்கணும். இப்போ என்ன ஆனாலும் சரி, அவன் என்னை ஏற்றுக்கிறானோ இல்லையோ, என் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கின்னு போய் அவன் வீட்டில் உட்காந்துட வேண்டியது தான். என்ன இந்த அப்பா என் மானத்தை இப்படி வாங்கிட்டாரு? இத்தனை நாளா இது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சின்னு பார்த்தா போய் அந்த ராக்கி கிட்ட சொல்லியிருக்காரு. அவன் என்னை என்னன்னு நினச்சிருப்பான்? டெய்லி என்னை நினச்சி சிரிச்சிருப்பான். அப்பா வந்துட்டேன்டா. என்னடா சாப்பிட ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் கிருஷை லவ் பண்ணுற விஷயத்த ராக்கி கிட்ட சொல்லிட்டீங்களா? அது ஆமாம்மா. எதுக்குப்பா சொன்னீங்க? நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன். அதுல என்னடா இப்போ அவனால ஏதாச்சும் ஹெல்ப் ஆகுமான்னு தான் அவன்கிட்ட சொன்னேன். இப்போ அவன் என்கிட்ட அதை சொல்லி கலாய்க்கிறான்ப்பா. பரவாயில்ல விடுடா. யாரு? நம்ம ராக்கி தம்பி தானே. என்னத்த நம்ம ராக்கி தம்பி? அவன் அதை எல்லார்கிட்டயும் சொல்லுவான்ப்பா. சொன்னா சொல்லின்னு போட்டோம். உனக்கு தான் கல்யாணமே ஆக போகுது. அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? போங்கப்பா. என் தங்கம் இப்படியே அடிக்கடி கோவம்லாம் படக்கூடாது. இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நீ பொறுப்பா இருக்கணும். அப்பா, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்கேயே வந்திருந்தேன்னுமா? உங்களை பார்க்க முடியாதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ப்பா. இதுதாம்மா இனிமே உன் வீடு. கல்யாணம் ஆயிட்டப்புறம் நீங்க தான் இருக்கணும். நான் என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கிறேன்? இதோ பக்கத்து ரோட்ல தான் இருக்கிறேன். அப்பான்னு கூப்பிட்டா போதும், ஓடி வந்துடுவேன். அப்பா, எனக்கு நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீங்களும் என் கூடவே இருந்துருங்களேன். அப்படியெல்லாம் நான் இருக்க முடியாதுடா. பக்கத்துல தானே, அப்பா அங்கேயே இருந்துக்கிறேன். அப்பா, நீங்க தனியா இருக்காதீங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க கூடவே இருந்துருங்களேன். வேண்டாடா, அப்படியெல்லாம் பொண்ணு கொடுத்த வீட்டுல இருக்கக்கூடாது. அப்பாக்கு தான் அது மரியாதை இல்லாம போயிடும். அப்பா அப்படி அவமானப்படணுமா? இல்லை இல்லை, எங்கள் அப்பா யார்கிட்டயும் அவமானப்படக்கூடாது. அப்போ அப்பா நம்ம வீட்லயே இருக்கிறேன். நீ எப்போ வேணுமோ அப்போ வா. என்ன பார்க்கணும்னா எனக்கு சொல்லு, நான் ஓடி வந்துடுறேன். மாமா வாங்க வாங்க மாப்பிள்ள. பாப்பா மாப்பிள்ள வந்தாரு, நான் வெளியே போறேன். வேண்டாம், போவாதீங்கப்பா, இங்கே இருங்க. என்னடா சின்ன குழந்தை மாதிரி உன்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காரு. நான் அங்க இருக்கிறேன், பேசு.
என்ன மாமா, சின்ன குழந்தைக்கு என்ன வேணுமா? மிட்டாய் எதனா வேணுமாமா? என்னது சின்ன குழந்தையா? நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. சரிப்பா, நான் வெளியே இருக்கிறேன், நீங்க பேசுங்க. சரி, நீ குழந்தை இல்லை, மேடம் தான். சொல்லுங்க மேடம், ஏன் என் மேலே இவ்வளவு கோவம்? நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். பேசாம அப்புறம் எப்படி? எப்படின்னா பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். சரி, என் முகத்தை பாருங்க. அதான் பேச மாட்டேன்னு சொன்னேன்ல. பேசவே மாட்டேன்னா முகத்தை எதுக்கு பார்க்கணும்? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. நிஜமாவே பிடிக்கலையா? ஆமாம், பிடிக்கல. சரி, அதை என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல. என்ன முகத்தை பார்த்து தலையை பார்த்து எது பார்த்தாலும் சரி எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? வேற பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஆம்பளைங்களெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் என்ன விருப்பப்பட்ட என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க? ஏதோ ரெடிமேட் சாரி மாதிரி பக்கத்தில் இருந்தேன்னா ரெடிமேடாக என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் அப்புறம் நான் என்ன கதையை சொல்லின்னு இருக்கேன், அப்புறம் ராகம் எழுக்கிறீங்க. என்ன நான் இவ்வளோ கோவமாக கத்தின்னு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி சிரிச்சுன்னு இருக்கீங்க? இப்போ எதுக்கு கையை பிடிக்கிறீங்க? என் பொண்டாட்டி கை நான் பிடிக்கிறேன், நீ என்ன கேட்கறது? ஆ, பொண்டாட்டியா? ஆமா, என்கேஜ்மெண்ட் ஆனா பாதி பொண்டாட்டி தானே, அதான் பொண்டாட்டின்னா. அது அது இருக்கட்டும், வெளியே போங்க. யாருன்னா பார்த்தா தப்பாக நினைக்குவாங்க. யாரும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி சொல்லு, எதுக்கு கோவமா இருக்க? அதான் சொன்னனே, நீங்கள் என்ன விரும்பியா என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க? இல்லை இல்லை, அந்த பொண்ணை தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. போங்க, அவங்களே பண்ணிக்கோங்க. இத்தனை முறை தாண்டி நான் என்கேஜ்மெண்ட் பண்ணட்டும், அதான் உன்னையே பண்ணிட்டேனே, விடு போட்டோம். என்ன போட்டோம்? ஏதோ போனா போட்டோன்னு என்ன நிச்சயம் பண்ண மாதிரி பேசுறீங்க. இதுலயே தெரியுது நீ இன்னும் வளரவே இல்லைன்னு. சரி, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ற? ஏதாச்சும் வேணுமா? உனக்கு தான் மசாலா தோசைன்னா ரொம்ப இஷ்டம், பயன் வரட்டா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் என்ன வளராம இருக்கேன்? எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டிருக்கேன் என்ன பிடிச்சிருக்கான்னு. நீ ஒரு முறையானா அதுக்கு பதில் சொன்னியா? நான் என்ன விளையாட்டுக்காக கேட்டேன் என்ன பிடிச்சிருக்கான்னு? உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எதுக்கு அப்படி கேட்டேன்? எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, அதெல்லாம் தான் உன்னை கேட்டேன். என்ன 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 சொன்னீங்க? எனக்கு புரியல. என் அழகு பாப்பா, உன்னை எனக்கு முதல்ல இருந்தே பிடிக்கும்னு சொல்கிறேன். நிஜமாவா? நிஜமா என்ன பிடிச்சிருக்கா? ஆமா பாப்பா. பாப்பான்னு கூப்பிடாதீங்க. அது தாண்டி உனக்கு நல்லா இருக்கு, உனக்கு ஏத்துதாமா இருக்கு. அப்போ என்ன லவ் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் பண்ணீங்களா? ஆமா, அது இப்பதான் தெரியுதா உனக்கு? பின்ன அந்த அக்கா கூட என்கேஜ்மெண்ட்? அதெல்லாம் ஒரு ட்ராமா. அவ எப்படியாப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியணும்ட்டு தான் இந்த ட்ராமா. ஏய் பாப்பா, ஐ லவ் யூ டி. நானும் தான். யாராச்சும் இப்படியா சொல்லுவாங்க? நான் இப்போ இப்படி தான் சொல்லுவேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அப்படி சொல்லுவேன். சரி சரி. ஐயோ அத்தை. கிரேஷ், என்னங்கம்மா? இங்க என்னப்பா பண்ற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அவகிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். நம்பிட்டேன். அம்மா. நம்பிட்டேன்னு சொன்னேன்ல. ஐயோ போங்க. பாப்பா, இந்தா காப்பி எடுத்துக்க. அத்தை, அது அவங்க தான். நான் ஒன்றுமே கேட்கலையே. எப்பவுமே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. சீக்கிரமாக கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்கிறேன். சரி, சூடு ஆடுறதுக்குள்ளேயோ குடிச்சிடு. அடடே, யாரும் முக்கியமான விஐபி வந்திருக்காங்க. ஆனால் எங்கேயும் வந்திருக்காங்க? மேடம், வழி மாதிரி வந்துட்டீங்களா என்ன? என்ன தமிழ், என்ன நக்கலா? சேச்சே, நான் இருக்கிறது தான் பேசினேன், உண்மையாக தானே பேசினேன். உங்களுக்கு எங்கள் வீடெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன? வேண்டாம் தமிழ், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ எல்லாம் மீறி போற. யார்? நான் எல்லை மீறி போகிறேன்? நானே எல்லை மீறி போகிறேன்னா அப்போ நீ பண்ணதுக்கெல்லாம் என்ன பேர்? எனக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கல. அப்போதான் நீ என்கிட்ட பர்சனலாக வந்து பேசணும் தானே. எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தின? ஏன் இப்படி என் வாழ்க்கையில் விளையாடின? எனக்கு கிடைக்க இருந்த லைஃப்பை நீ தான் தட்டி பறிச்ச. எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட முகத்தை கொடுத்து கூட பேச விரும்பல. என்னை ஏதோ விரோதி மாதிரி பார்க்குறாங்க. நான் பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்ட மாதிரி பார்க்குறாங்க. சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? என்ன வலிக்குதா? எல்லாரும் குத்துறாங்களா பின்னாடி இருந்து?
இதே வழி தானே எனக்கு இருந்துச்சு. நான் உன்னை இவ்வளவு கெஞ்சினேன், என்னை விட்டு போகாத போகாதன்னு. அப்பெல்லாம் நீ கேட்டியா? உன் காலில் விழாத குறைய உன்னை கெஞ்சினேன். உனக்கு என்னடி கம்மி வச்ச? நான் நல்ல வேலையில் இல்லை தான், ஆனால் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் தானே. நான் காலேஜ் போயின்னு இருந்தே பார்ட் டைமில் வேலை செஞ்சு உன்னை பார்த்துக்கிட்டேன். அதுக்கெல்லாம் காட்டின நன்றி கடன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நான் சொன்னதை நீ கேட்காதப்போ இப்போ மட்டும் உன்னோட நலனுக்காக நான் பார்க்கணுமா? நெவர். இனிமே உன் விஷயத்தில் கொஞ்சம் கூட கைண்ட்னஸ் நான் காமிக்கவே மாட்டேன். இங்கே எதுக்கு வந்த? கெட் அவுட். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி. வாட்? வீட்டை விட்டு நான் வெளியே போகணுமா? என்ன விளாட்றியா? உன்கிட்ட விளையாடணும்னு ஆசைலாம் எனக்கு இல்லை. கிளம்புறியா? நான் எதுக்கு கிளம்பணும்? எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். எப்படி இருந்தாலும் நீ தானே என்னோட புருஷன். இனிமேல் நான் இங்கே தான் இருக்குவேன். என்னது புருஷனா? நீ என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கல. சடனாக எங்கன்னு இந்த புருஷன் பாசம் வந்துருச்சு உனக்கு? வேற ஒருத்தனுக்கு மனைவியாக தயாராக இருந்தவ தானே நீ. என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்கல. பணம், அழகு இது எதுவுமே இல்லைன்னு என்னை தூக்கி போட்டவ தானே நீ. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாமே நீ என்னை எப்போ விட்டுட்டு போனியோ அப்போவே உன்னை நான் தூக்கி விசிறடிச்சிட்டேன். இனி என் லைஃப்பில் நீ இல்லை. என்னது? நான் இல்லையா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தமிழ். நான் உன்னோட மனைவி. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? கூடிய சீக்கிரத்துலேயே டைவர்ஸ் லெட்டர் வரும், சைன் பண்ணிவிடு. என்ன டைவர்ஸா? இல்லை, நான் சைன் பண்ண மாட்டேன். நான் சைன் பண்ண மாட்டேன். என்ன டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் பண்ணாலும் உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி? என்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ மட்டும் வேற கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது நியாயமா? நீ பண்ணப்போ அது நியாயமாக இருந்துச்சுல்ல, நான் பண்ணாலும் அது நியாயம்தான். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. தமிழ், ஏன் தமிழ் எல்லாரும் என்ன வெறுக்கிறீங்க? நான் அப்படியேப்பட்ட கொலை குத்தமாக பண்ணிட்டேன். லக்ஸரியாக வாழணும்னு நினச்சது தப்பா? அது தப்பா? லக்ஸரியாக வாழணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் ஒருத்தரோட ஃபீலிங்ஸை நீ சாகடிச்சிட்டு அதில் வாழணும்னு நினைக்கிற பற்றியா, அதுதான் ரொம்ப தப்பு. நான் டைவர்ஸில் சைன் பண்ண மாட்டேன். உன்னை வேற கல்யாணம் பண்ணவும் விட மாட்டேன். நீ எனக்கு வேணும். ஏன்? இப்போ நான் பணக்காரனாக இருக்கிறேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் பணம் வந்த அப்புறம் தான், அதனால தானே. நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன். நான் இந்த வீட்டில் தான் இருக்குவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். ஹலோ மேடம், ஏன் வீட்டில் நீ இருக்கக்கூடாது? இல்லை, இனிமே நான் இங்கே தான் இருக்குவேன். உனக்கான மரியாதை இங்கே சுத்தமாக கிடைக்காது. பரவாயில்ல. உன்னை நான் கண்டுக்க கூட மாட்டேன். பரவாயில்ல. அதுக்கப்புறமா உன் இஷ்டம். லைஃப்லே பெரிய தப்பாக பண்ணிட்டேனோ? அப்பாலேருந்து அம்மாலேருந்து ஏன் இந்த தமிழ் கூட என்னை இவ்வளவு வெறுக்கிறான்? என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இனிமே இதுதான் என்னோட வீடு. என்னடி, எதுக்கு என்ன கால் பண்ணி கூப்பிட்ட? இப்பதானே காலேஜ்ல பார்த்தோம், அதுக்குள்ள என்ன? என்னை பார்க்காம உன்னால இருக்கவே முடியாதா என்ன? அவ்வளோ பாசமா என் மேல? அடி போடி, உன்னை யார் பார்க்கணுன்னு கூப்பிட்டது? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் கூப்பிட்டேன். என்ன பேசணுமா? அது இருக்கட்டும், ஏன் உன் முகம் இவ்வளவு டல்லா இருக்கு? வாடி போயிருக்கே, என்ன ஆச்சு? செடிக்கு தண்ணி ஊற்றல, அதுதான் வாடி இருக்கு. கேட்குறத பாரு, நான் இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கேன்டி. அதைத்தான் அப்படி கேட்டேன், எதுக்கு சோகமா இருக்க? இன்னைக்கு காலேஜில் நீ கவனிச்சியா? சீனியர் வரவே இல்லை. ஆமா, வரல. அதுக்கு என்ன இப்போ? என்னடி இப்படி கேட்குற? ஏன் வரலன்னே தெரியலையே. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? அதை என்கிட்ட சொல்லியிருக்கணும் தானே. எது? உன்கிட்ட சொல்லணுமா? ஹாசினி, நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. இதில் என்ன இருக்குடி தேனு? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் இருக்கணுமா என்ன? எல்லாம் எனக்கு தெரியணும் தானே.
அப்படின்னு எவன் சொன்னான்? லவ் பண்ணிட்டா எல்லாம் சொல்லிடணுமா? உங்களுக்கு பிரைவசி இருக்கணும்டி. உன்னோட தனிப்பட்ட விஷயம், அவங்களோட தனிப்பட்ட விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு பிரைவசி இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணாலும் எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியணும். சரிடி, அதுக்கு நான் என்ன செய்ய? அது இரு இரு, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்றியோ? பிச்சிடுவேன் பிச்சு. போன முறை போனதுக்கே உங்க அத்தை பையன் அந்த நாரவாயன் இருக்கானே எங்க வீட்லயே என்ன போட்டு கொடுத்துட்டான். இந்த முறை நீ வேணானா போ, என்ன மட்டும் கூப்பிடாத, நான் வரமாட்டேன். ஐயோ, இப்போ யாரடி அவங்க வீட்டுக்கு போக போறா? ஃபோன் பண்ணலான்னு. போனா சரி பண்ணிக்கோ. அவங்க நம்பர் தான் என்கிட்ட இல்லையே, எப்படி பண்ண? அடிப்பாவி, என்ன அப்படி வேந்து வேந்து லவ் பண்ற? ஒரு நம்பர் வாங்க அவளே உன்னால. என்கிட்ட நம்பர் இல்லை, அதான் உன்கிட்ட இருக்குதா இல்லை எப்படியாச்சும் வாங்கலாமான்னு தான் உன்னை கேட்கறதுக்கு இங்கே கூப்பிட்டேன். அதானே, காரணம் இல்லாம நீ என்ன கூப்பிட மாட்டியே. சரி, அந்த சீனியர் கூட ஒரு அக்கா இருக்குவாங்களே, அந்த அக்காவோட நம்பர் தெரியுமா? இல்லைப்பா, தெரியாது. அப்புறம் எப்படி தாண்டி? சரி விடு, எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலேஜ் போறல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கும் அவர் வரலனா அவங்க கிளாஸ்ல யார்கிட்டயாச்சும் நம்பர் வாங்கி கால் பண்ணிக்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? எனக்கு இன்னைக்கே கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கொஞ்ச நேரம் அவங்கள பார்க்கலன்னா கூட எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உனக்கு என்னடி தெரியுது? ஆமாம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியவே வேண்டாம். இந்த கஷ்டத்தை உன்னோட வச்சுக்கோ. ஹாசினி, இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர்டி. இவ்வளவு பொசசிவா இருக்காத, உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன் தேனு அப்படி சொல்கிற? இல்லடி, நாளைக்கு உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்குமான்னு தெரியாதுல்ல. லவ் பண்ற எல்லாருமா கட்டிக்க போறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாத தேனு, அவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. எல்லாம் சரிதாண்டி, அதுக்கு உங்க வீட்லயும் அவங்க வீட்லயும் ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் ஒத்துக்குவாங்க. சரி அம்மா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நாளைக்கு போய் ஃபோன் பண்ணிக்கலாம். இப்போ முகத்தை இப்படி வச்சுன்னு போவாத, அதுக்கும் உங்க அம்மா எதனா சொல்லுவாங்க. நாளைக்கு கண்டிப்பாக சீனியர் காலேஜுக்கு வருவார்ல? வருவாங்கடி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையா வீட்டில்? நட. சரி.